தலைப்பு தைரிய கோளாறு. இப்ப நாம பார்க்க போற இந்த சிகிச்சை எதுக்காகனா, கவலை, கோபம், டென்ஷன், பயம், தூக்கமின்மை, முடி கொட்டுறது, நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறையான எண்ணங்கள், பயம், சிறுநீரக கோளாறு, சிறுநீரகத்துல கல்லு, கெட்ட கெட்ட கனவு வர்றது, படுக்கையில மூத்திரம் போறது, இந்த வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு நாம பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பயந்த கோளாறு. பயந்த கோளாறு அப்படின்னா என்னன்னா, ஆள் மனதில் இனம் புரியாத ஒரு பயம் பதிவாகும் பொழுது அது இப்ப மேல சொன்ன இந்த வியாதியெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உண்டு பண்ணிடும். இதை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. மருந்து மாத்திரையாலேயோ மற்ற சாதாரண சிகிச்சையில இதை சரி பண்ண முடியாது. அந்த ஆள் மனதில் இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை அப்புறப்படுத்தணும், பயத்தை அழிச்சிட்டு தைரியத்தை பதிவு பண்ணணும். அதனாலதான் இதுக்கு தைரிய கோளாறுன்னு நாம பேர் வச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே சொல்லப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு. 1, வேப்ப இலை வைத்தியம். இந்த கோவில்கள்ல குறி சொல்றவங்க, விபூதி போடுறவங்க, வேப்பல வைத்தியர்கள்னு முதல்ல நிறைய பேர் இருப்பாங்க. இப்பெல்லாம் அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இவங்களையெல்லாம் போலி சாமியார்கள், மூட பழக்கொழக்கன்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, புத்திசாலிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து துரத்தி விட்டுட்டு இப்போ முட்டாள்தனமா மருந்து மாத்திரை உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. கேட்டா இதுதான் பெரிய புத்திசாலிகள் நினைக்கிறாங்க. இந்த வேப்பிலை சாமியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பிலை எடுத்து தலையிலிருந்து முகத்துல உள்ளங்கால் வரைக்கும் தடவி கொடுத்து உதறி மறுபடியும் தடவுவாங்க. இப்படி வேப்பிலையை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மேலிருந்து கீழாக உடம்பில் தடவி கொடுக்கும் பொழுது மேலே சொல்லப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகும். இந்த மாதிரி செஞ்சா நிம்மதியா தூக்கம் வரும், நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரும், எதிர்மறையான நெகட்டிவா எந்த எண்ணமும் வராது. இதனால பக்கத்துல யாராவது வேப்பல்ல அடிக்கிறவங்க இருந்தா நீங்க கூட்டிட்டு போலாம், இல்லையா நாமளே அடிச்சுக்கலாம். பக்கத்துல வேப்ப மரத்துல இருந்து வேப்பந்தலை பிச்சுட்டு வந்து உட்கார வச்சோ படுக்க வச்சோ வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தடவி கொடுத்து உதறணும். காலு கீழே போனோம்னா உதறிட்டு மறுபடியும் மேலிருந்து கீழாக தடவணும். இந்த மாதிரி தடவும் பொழுது நல்ல எண்ணங்கள் வரும். அதே மாதிரி மயில் இறகு வைத்தியம். தர்காவுல மசூதியில எல்லாம் மயில் இறகு வச்சு ஓதுவாங்க. இதுவும் வேப்பிலையும் ஒண்ணுதான். மயில் இறகு நிறைய வச்சு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மேலிருந்து கீழாக தடவி கொடுக்கும் பொழுது எண்ணங்கள் ஒழுங்குபடுது. நமது உடம்புல கண்ணுக்கே தெரியாத ஆறா அப்படிங்கிற அந்த சூட்சம உடல் மேலிருந்து கீழே தடவனாதான் அமைதியா இருக்கும். இப்படி மயில் இறகால நம்ம தடவி கொடுக்கும் பொழுது மேலே சொன்ன நோய்களை எல்லாம் நாம குணப்படுத்தலாம். அடுத்தது உப்புக்கல் வைத்தியம். ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு பேக்கெட் கல் உப்பை நல்லா கலந்து கப்புல எடுத்து ஒவ்வொரு கப்பா தலையோட ஊத்தி குளிச்சோம்னா நாம எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களா மாறிடும், நிம்மதியா தூக்கம் வரும். கல்லுப்புக்கு அந்த சக்தி இருக்கு. அதனாலதான் கடல்ல குளிக்கிற ஒரு முறைய நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. கடல் தண்ணியில ஏகப்பட்ட உப்பு இருக்கிறதுனால கடல் தண்ணியில குளிக்கும் பொழுது நமது எண்ணங்கள் நேர்மறைப்படுகிறது. வாய்ப்பு இருந்தா கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க டெய்லி வீட்டுல பாத்ரூம்ல குளிக்காம கடல்ல கூட குளிச்சுட்டு வரலாம், இல்லையா பக்கெட்ல கல்லுப்பை போட்டு குளிக்கலாம். கிராமத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சாவுக்கு போயிட்டு வந்தா இலவுன்னு சொல்லுவாங்க. யாராவது இறந்துட்டா அவ பார்க்க போயிட்டு வந்தா நேரா வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அந்த சாவு வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து அழுகும் பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வந்தா அது வீட்டுக்கு ஆகாதுன்னு வாசல்ல பக்கெட்ல கல்லுப்பு கலந்து தண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து தலையோட ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வர சொல்லுவாங்க. நாம இனிமேல் தினமும் குளிக்கும் பொழுது குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு பாக்கெட் கல்லுப்பை உடைச்சு போட்டு நல்லா கலக்கி அதை தலையோட ஊத்தி குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமா நாம எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி குளிச்சிட்டோம்னா இனி நமக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். அடுத்து மறைமலை அடிகளார்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் அரித்துயில் அப்படிங்கிற ஆழ்நிலை தூக்கத்தை உலக மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆழ்மனதின் அற்புத சக்தி, அரித்துயில், இப்படி பல புத்தகங்கள் அவரு எழுதியிருக்கிறாரு. அதாவது வேப்பிலை இல்ல, மயில் இறகு இல்ல, கல்லுப்பு இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம கையே போதும். நமது உள்ளங்கைய நோய்வாய்ப்பட்டவங்களுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரை லேசா தடவி கொடுக்கணும். இது நம்ம உடம்ப தொட்டும் செய்யலாம், இல்ல 1 இன்ச்சு உயரத்துல பண்ணலாம். ஏன்னா ஆறா அப்படிங்கிற சூட்சம உடல் உடம்புல இருந்து தள்ளி இருக்கும். அப்ப நம்ம உள்ளங்கைய அவங்க தலையில வச்சு அமைதியா உட்கார்ந்து அவங்கள படுக்க சொல்லிட்டு அவங்க தலையில உள்ளங்கைய தலைக்கு உச்சியிலிருந்து வச்சு மெதுவா அப்படியே தடவிட்டு வந்து, தடவி இல்ல தடவாம மேல 1 இன்ச்சு மேல லேசா தள்ளிட்டு வந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து உள்ளங்கால் இருந்து வெளியே போனோம்னா கையை உதறணும். உதரும் பொழுது அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் காத்தோட காத்தா சேர்ந்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கையை எடுத்து வரும்போது நல்லா மேல தூக்கி எடுத்துட்டு வரணும். நம்ம கையை மறுபடியும் உள்ளங்கால் இருந்து தலைக்கு 1 இன்ச்சு உயரத்திலேயே கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு மறுபடியும் நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துடும். ஒருத்தரை தூங்க வைக்கணும்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் தரவுனா தூங்கிடுவாரு. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை எழுப்பணும்னா அவங்களுக்கே தெரியாம அவங்க கால் இருந்து தலை வரைக்கும் 1 இன்ச்சு ஹைட்ல கால் இருந்து தலை வரைக்கும் கொண்டு போய் உதறி பாருங்க. இந்த மாதிரி 50 முறை செஞ்சா அவங்க
அங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஏன்னா நிம்மதியா தூங்க முடியாது. இந்த டெக்னிக்கை நாம பயன்படுத்தி நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி செஞ்சு நேர்மறை எண்ணங்களோட நாம வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைக்குது. மறுபடியும் சொல்றேன், இப்ப நாம சொன்ன வேப்பிலை வைத்தியம், மயில் இறகு வைத்தியம், கல்லுப்பு வைத்தியம் மற்றும் மறைமலை அடிகளாரின் தடவு வைத்தியம், இது எல்லாமே எந்தெந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்தும்னு கேட்டா, தூக்கமின்மை, கெட்ட கெட்ட கனவு வர்றது, எப்பவுமே நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கிறது, சிறுநீரக குறைபாடுகள், படுக்கையில யூரின் போறது, முடி கொட்டுதல், குழப்பம், கவலை, மன ரீதியான எல்லா வியாதிகளும், தூக்க மாத்திரை பயன்படுத்துவர்கள், இப்படி மேல சொல்லப்பட்ட எல்லாரும் இந்த வைத்தியத்தை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு காசு பணம் செலவில்லை. தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நம்ம உடம்புல மனதுல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நிம்மதியாக வாழ்வோம், மற்றவர்களை நிம்மதியாக வாழ வைப்போம். மேலும் விவரங்களுக்கு போன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபீஸ் நம்பர் +91 9944221007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா anatomictreatment@gmail.com. ANATOMICTREATMENT@gmail.com. இல்லைன்னா healerbhaskar@gmail.com. HEALERBASKAR@gmail.com. anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.